என்னன்னு சொல்றாங்களே, குட், வெரி குட். அந்த மாதிரி நம்ம உடலுக்கு செல்ஸ். சோ இப்போ ஒரு செல் இருக்கு அப்படின்னா சரியா, என்ன ஆகும்? அந்த செல்ஸ் பெருசா தானே இருக்கு. இதுல இருக்கா? இப்போ ஒரு செல் வந்து என்ன ஆகும், அதோட ஃபங்க்ஷன் என்னவோ அது பண்ணும். சின்னதுல இருந்து பிறந்து பெருசாகி இட் வில் டூ இட்ஸ் ஃபங்க்ஷன். கரெக்டா? ஒரு நர்வ் செல்னா நர்வ் எல்லாமே கலந்து தானே இருப்பீங்க. பயாலஜி, காமர்ஸ் மேம் எல்லாரும் கலந்து தான் இருக்காங்க. ஓகே, இட்ஸ் ஓகே. நீங்க சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இல்லைனாலும் தெரிஞ்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ எவ்ரி செல் வில் டை. இப்போ எப்படி நம்ம எப்படி பிறந்து பெருசாகி நம்ம வேலைகள் செய்யறோம், அப்புறம் நம்ம ஒரு டைம்ல இறந்து போறோம் எல்லாருமே. சரியா? அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்க ஒரு ஒரு செல்லும் ஓகேவா அதோட ஃபங்க்ஷன் பண்ணி தே வில் டை பை அ ப்ராசஸ் கால்ட் அப்போப்டோசிஸ். நம்ம ஏதாவது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இல்லைன்னா ஏதாவது தேவையில்லாத ஹேபிட்ஸ் நமக்கு இருக்கும்போது இந்த ப்ராசஸ் இன்வால்வ் ஆக எந்த லெவல்ல ஜீன்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆனாலும் இந்த அப்போப்டோசிஸ் ஃபெயில்யூர் ஆயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா ஸ்மோக் பண்றோம், ட்ரக்ஸ்ல இருக்கோம், சம்திங் லைக் தட். இதெல்லாம் இந்த மெக்கானிசத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடும். ஓகே, ஸோ இந்த அப்போப்டோசிஸ் ஆல்னு என்ன ஆகும்? ஸோ அந்த செல் வந்து மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருக்கும். சரியா? இதுல எங்க மிஸ்டேக் ஆனாலும் ஆகும். அது நம்ம வந்து சுவாசத்துல இழுக்கிற காத்துல ஏதாவது கார்சினோஜன் இருந்தாலும் சரி, நம்ம சாப்பிடுற உணவுல கலப்படம் இருந்தாலும் சரி, சரியா, எல்லாமே நல்லா பெர்ஃபெக்டா இருந்து நமக்கு தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் புரியும் நினைக்கிறேன், அது ஏதாவது இருந்து அது மூலியமா நம்ம உடம்புக்குள்ள எது வந்தாலும் சரி. சரியா? சோ இந்த ப்ராசஸ் பேரு தான் என்னது? என்னம்மா இவ்வளவு நேரம் கதை அடிக்கும் போது எல்லாரும் முழிச்சிட்டு இருந்தீங்க? சோ சரியா, இப்படிதான் வந்து ஆகும். சோ அப்புறம் என்ன ஆகும்? கட்டி வளருது, அந்த அப்போப்டோசிஸ் ஃபெயிலியர் ஆகி